பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு ராணுவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது படமா பாத்தீங்கன்னா அதனால செய்நேர்த்தியான படம், அதோட விட்டுணும். அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தாரு. அப்ப நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டேன், எனக்கு துணைக்கு நீங்க யாரும் வரல. அவ்வளவு தடவை இந்த யாசின் மாலிகை கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டேன், என் மேல பெரியதுன்னு. அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமா, எனக்கு ஆதரவா நீங்க யாரும் குரல் கொடுக்க வரல. சிஐக்கு எதிராக நான் ஒருத்தனா ஒருவராம் பேசிட்டு இருந்தேன். தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க, அப்ப எனக்கு யாரும் வரல. இஸ்லாமிய சிறை கைதியில விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒருவரா கூட்டம் போட்டு வந்தேன், எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல. எனக்காக தான் ஒரு ஆதிநாராயணன் தலைமையில ஒரு இதே போட்டார் ஆணையமே. அது போட்டதோட சரி, என்னை ரோட்ல போட்டு அவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க, அவ்வளவு. காஷ்மீரை பிரிச்சது தப்பில்லை, பிரிச்ச விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஒருத்தன் தான் கேட்டேன், கொன்னது தப்பு இல்ல குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சது தப்புன்னு சொல்றது நான் தான். அது வேற, இது ஒரு படம். அந்த படத்துல ஒரு ராணுவ வீரனுடைய தியாகம், ஒரு பெண், அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த இருந்தது அப்படின்னு காட்டிருக்கு. அதோட விட்டுணும். அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க, நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன், அது வேற. அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்க நிக்கிறேன். நில்லுங்களேன், இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? செஞ்சிருக்காரா? பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல, அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா உங்களால? சரி, பூ வைக்கிறது மரபில்லை இஸ்லாத்துல, வணக்கம் அப்படின்னா போடுவில்ல. ஏன் கேளுங்க, ஏன் என்ன கேளுங்க சொல்லுங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் கேட்டான்னு கேளுங்க, அதை கேட்கணும்ல. ஏன்னா அவன் மானம் உள்ளவன், புரிஞ்சிருச்சா? இப்ப நாங்க ஏன் எதிர்த்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டான்னா மானம் உள்ளவன். சாப்பாட்டுல உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, அதனால வீரம் இருக்கு. எங்க பிறப்புலே வீரம் இருக்கு. எங்க ஆள் சொல்லி கொடுத்துருப்பான், அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுறாங்க. ஒன்னு பயத்தை கைவிடு, இல்ல உன் லட்சியத்தை கைவிடுன்னு. நாங்க லட்சியத்தை விடுறதா இல்ல. இது சில பைத்தியங்களின் புலம்பல். தம்பி நீங்க இங்க பாருங்க, நீங்க கேள்வி கேட்டீங்களா, என்னையே பாருங்க. உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேச்சு இந்த வியாடை வாய்களுக்கு சொல்றது, என்னை தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்கதான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதருவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு. எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு, நீங்களும் நானும் போட்டியிடுறது, கூட்டணி இருக்கக்கூடாது. நானும் கூட்டணி வைக்கல, நான் எப்ப வைக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆனா காசு கொடுக்க கூடாது ஓட்டு. நீங்க கொளுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்பாவும் மைனும், அந்த திமிரில் வாக்கு காசு கொடுக்க கூடாது 2 பேரும். அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி? நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் 1.5 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன், ₹1 காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி. என்னை பாருங்க, இப்ப யாரு பெரிய கட்சி? ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி, சரியா ஓராண்டுதான் இருக்கு 26க்கு தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத, எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பார்க்க போறீங்க. இங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியிலிருந்து இந்த நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறா.
எடுத்தவனே சும்மா சொல்லி ஏங்க, எவனையாவது 4 பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க, அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி? இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கா நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்ல சொல்ற செய்திகளை சேர்றவங்களை. இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்கன்னு செய்தி போடணுமா? தொடக்கத்திலிருந்தே நாங்க அதை செய்யறது இல்லை. என் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு. ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் பாருங்க. அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும். கேள்வி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினதாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் தவறான செய்தி. நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை, இருந்தால் உறுப்பினர் அட்டை காட்ட சொல்லும். எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய. நாகப்பட்டினத்துல 500 பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே? நீ எதுக்காக போகணும்? என் கட்சியில இருந்து எதுக்காக போகணும்? ஒரு கேள்விதானே. சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு. நீங்க வலைவெளியை திறங்க. இது பாருங்க, இங்க பாருங்க, ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா, சிமான் 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 சிமான். ஏன்னா ஒரு நோய். என்னைய பேசாம அவனுக்கு தூக்கம் வராது, என்னைய பேசாம சோறு கிடைக்காது. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாடின ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு. அதனால போ நல்லாரு அப்படிதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.